ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டிகே. இப்போது நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, டேஸ்டியான சுவையான வேர்க்கடலை காரக்குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, காய் வீட்டில் இல்லை அப்படின்னா நம்ம சட்டுன்னு ஒரு குழம்பு வைக்கணும்னா அழகாக வேர்க்கடலையை வச்சு சூப்பரான டேஸ்டியான ஒரு காரக்குழம்பு வந்து ரெடி பண்ணிடலாங்க. இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த வேர்க்கடலை காரக்குழம்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மாத்திரம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போது இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துலாமா? இப்போ ஒரு கடாய் ஒன்று வச்சுருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். காஞ்சி வந்ததுக்கப்புறம் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு சேர்த்துட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து அந்த எண்ணெயிலே வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். பாருங்கள், இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போது நான் ஒரு 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த ஆனியன் அந்த சின்ன வெங்காயத்தில் நல்லா வதங்கி வரட்டும். கூடையே 4 பல் பூண்டும் சேர்த்துக்கிறேன். உங்களோட சின்ன ஆனியன் இல்லாட்டி நீங்கள் பெரிய ஆனியன் கூட இதுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது 2 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை வந்து சேர்த்துக்கலாம். இது எல்லாமே அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வந்து வதங்கி வரட்டும். பாருங்கள், தக்காளி வந்து நல்லா மசிச்சு வரட்டும். அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போது இது கூடயே நான் வறுத்த வேர்க்கடலை வந்து சேர்த்துக்கிறேன். தோல் நீக்கிட்டு நீங்கள் வறுத்த வேர்க்கடலை சேர்த்து பாருங்கள். அப்போ தான் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேர்க்கடலை அதிகம் சாப்பிட பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து அந்த வேர்க்கடலை அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வந்து வதங்கி வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போது இதுக்கு தேவையான அளவு மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து தனியாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அந்த மசாலாவோட எல்லாமே அந்த எண்ணெயில் வந்து நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து வெந்து வந்துடுச்சு, நல்லா வதங்கி வச்சிருச்சு. இப்போது ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து கரைச்சி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு எவ்வளோக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நம்ம ஊற்றிக்க எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வரட்டும். அந்த மசாலாவோட பச்சை வாசம் எல்லாமே போகட்டும். அது வரையும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. 10 நிமிஷம் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். குழம்புமே நல்லா வற்றி வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், நான் தேங்காய் அரைச்சி ஊற்றியாச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சம் தேங்காய் போட்டு நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து குழம்புல வந்து சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது இந்த இடத்துல வந்து நீங்கள் உப்பு காரம் புளிப்பு வந்து டேஸ்ட் பண்ணிக்கோங்க. கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போது குழம்பு தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலேன். ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். தேங்காயோட பச்சை வாசனை மட்டும் போகட்டும். பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வந்து கொதி வந்துடுச்சு. நல்லா வந்து குழம்புமே வற்றி வந்துடுச்சு. இப்போ நான் எடுத்து வச்சுக்கக்கூடிய கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டியான சுவையான வேர்க்கடலை காரக்குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இதை சூடான சாதத்தோடு நம்ம வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரியோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். ஆல் டைம் ஃபேவரட். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சமைச்சு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.